இங்கே பக்கத்தில் வாங்க. மேடம், இப்போ நம்ம கதை அதான் மேடம். நீங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் ஹீரோவை பார்க்க போறீங்க. 10 வருஷம் கழிச்சு ஹீரோவை பார்க்க போறீங்க. இப்போ உங்களுக்கு முகத்தில் எப்படி இருக்கும்? வெளியூர்லேருந்து வர்றாரு. 16 வயசில் உங்களை விட்டு பிரிஞ்சவர் 26 வயசில் வர்றாப்புல. உங்கள் எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? அவரே நினச்சி தூங்காமல் கொள்ளாமல் குளிக்காமல் அதெல்லாம் குளிச்சிருப்பிய, 10 வருஷம் குளிக்காமல் இருப்பிய, அப்படி ஏக்கத்தில் இருக்கிய. இப்போ ஹீரோ என்ட்ரி ஆகிறாரு. ஆனால் அவரை தான் இன்னும் காணா. ஐயோ, ஃபோன் இல்லையே, இப்போ என்ன பண்ணுறது? வெயிட் பண்ணலாமா ஹீரோ வர வரைக்கும்? ஆனால் ப்ரொடியூசர் தப்பான பாரு, ஒரு தப்பாத்து காட்டினா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. ஒரு ஹீரோ இருக்கார், பண்ணலாம், கூப்பிடலாமா? பாப்பா அதான் மேடம். இவர் வந்து ஏன்னா 26 வாங்க, ஒரு ஸ்டில் ஷூட்டு மாதிரி கரெக்டாக பண்ணுவாங்க. ஓகே தானே? அனுப்பிடல. ஒரு சின்ன கேரக்டர், ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு ஹீரோ மாதிரி. சார் இவரோட எனக்கு நடிக்க முடியாது சார். நீங்க கதை சொல்லிக்கிட்டீங்க, எனக்கு நடிப்பீங்களான்னு கூட கேட்கல. நீங்க கதை சொல்லிக்கிட்டீங்க. என்ன மேடம் ஆச்சு? இவரோட எனக்கு நடிக்க முடியாது. கதைக்கு ஹீரோ இவர் தான் மேடம். அவர் இல்ல, அவர் வர்றதுக்கு லேட் ஆகுது. பரவாயில்ல, வர்றப்ப வச்சுக்கலாம். இவரோட நடிக்க முடியாது சார். ஏன் நடிக்க முடியாது? நடிக்க முடியாது சார். என்ன கோபால், அவங்க விருப்பம். நான் என்ன சொல்றேன், இது இப்படி சொல்லிட்டு போனா உன் சீன் சரியா முழுமையடையாது. நீ எது வரணும்? உன்னை அசிங்கப்படுத்துற பேசுறாங்கல்ல. நான் எப்பவுமே அசிங்கமா தான் இருப்பேன். அசிங்கம் தான் பட்டுட்டு இருக்கேன் மேடம். இந்த கதையோடைய அந்த கதை தான் மேடம் ஹீரோ. புரியுதுங்களா? இவர் அப்படி நினைக்காதீங்க. நடிப்புல பின்னி எடுப்பார் மேடம். எனக்கு தெரிஞ்சு 10 படம் நடிச்சிருக்காப்ல. நான் அப்படி நினைக்கிறேன். என்னப்பா அப்படி பண்ணிட்ட? வர டைம் எத்தனை மணி சொன்னேன்? 9 மணி காய்ச்சிட்டு சொன்னேன்ல. இப்போ மணி என்னாச்சு? சாப்பிட்டுட்டு வந்தா அப்படி. நான் இவர் கூட நடிக்கிறேன். அப்படி கிடையாது மேடம், அப்படி கிடையாது. நீங்க அவர் தான் மேடம் ஹீரோ இல்லைன்னு சொல்லல மேடம். அதுக்காக வேண்டி நீங்க வந்தோடனே நான் அவரை தூக்கி போட்டு இவர் அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல. ஒரு மன்னிப்பு கேளுங்கப்பா. அசிங்கப்படுத்தல சார். இல்ல, மன்னிப்பு கேளுங்க. நீங்க தப்பு மேடம். இது ரொம்ப தப்பு. நீங்க எப்படி அவரை நடிக்க முடியாது சொன்னீங்க? அசிங்கப்படுத்தல சார். இந்த கதைக்கு நீங்க வேற ஒரு ஹீரோல ஃபிக்ஸ் பண்ணீங்க. இருக்கட்டும் மேடம். ஆனா கதை அவர் வர சொன்னங்கனால நீங்க சொன்னீங்க, அவரை பிடிச்சு நடிக்க சொன்னனால தான் அப்படியெல்லாம் கிடையாது மேடம். ஏன்னா நான் அவர் மனசு கஷ்டப்படுத்தல சார். அப்படி கஷ்டப்படுத்திக்க உங்களுக்கு கஷ்டமா இருக்க மனசு? கஷ்டமா இருக்குன்னு சொல்றாப்ல. அதுக்கு நான் சாரி கேக்குறேன். மத்தபடி அவரோட நடிக்க இல்லாது. இவரத்துல ஃபிக்ஸ் இல்ல மேடம். எனக்கு என்னன்னா, நீங்க இவர் கூட நடிச்சா தான் படம் ஓடும். ஏன் ஷார்ட் ஃபிலிம் இவர் கூட நடிச்சா தான் ஓடும். நீங்க எதுவும் பண்ணாதீங்க. நீங்க தான் பண்ணணும். நீங்க தான் ஹீரோயின், அவர் தான் ஹீரோ. இதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. உங்களுக்கு வேற ஷார்ட் ஃபிலிம் தரேன் சார். நீங்க லேட்டா வந்துட்டீங்க. இவர் அசிங்கப்படுத்திட்டாங்க. ஆபணம் எங்க போனீங்க நீங்க? சார் சாப்பிட்டுட்டு வரேன் சார். அதெல்லாம் கிடையாது. இப்போ நான் சொல்லவா? நீங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்டோட டீ கடையில் டீ சாப்பிட்டு இருக்கீங்க. உங்க கேர்ள் ஃப்ரெண்டோட நீங்க டீ சாப்பிட்டு இருக்கீங்க. நான் பார்த்து தான் வர்றேன். அதனால தான் முற்றிலும் உங்களை நான் வெறுக்கிறேன். நீங்க என் ஷார்ட் ஃபிலிம் கிடையாது. புரியுதா? விடுங்க. நைட்டுக்கெல்லாம் அனுப்ப முடியாது. நைட்டுக்கு சார் அவங்க கேக்குறேன். அவங்க நைட்டுக்கு அனுப்ப எனியெல்லாம் கேட்கல. அவர் என்ன கேட்டீங்க? நைட்டுக்கு சாப்பாடு நைட்டுக்கு. ஓ, நைட்டு சாப்பாடு அனுப்ப சொல்லலா? அடிச்சதானே காசு வரும் சார். கிடையாதுயா, நீ வேண்டாம். இவர் தான் ஹீரோ மேடம். நீங்க இல்லாட்டா நான் யூனியன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இவர் தான் மேடம் ஹீரோ. என் கதைக்கு ஏற்ற ஹீரோ இவர் தான். இவர் கூட தான் நடிக்கிறீங்க. நீங்க கட்டி பிடிக்கிறீங்க, ஆற தழுவுறீங்க, கிஸ் அடிக்கிறீங்க, எல்லாமே தான். கிஸ்லாம் இருக்கு, முத்த காட்சிலாம் இருக்கு. நீங்க அவர் கூட தான் பண்ணி ஆகணும். என்ன சார் சொல்லுங்க சார். உங்களை கூப்பிட்டேன், நீங்க வரல, டயத்துக்கு வரல. அதனாலதான் எந்த ஹீரோ யார வேணா போட்டு யார வேணாலும் போட்டு இந்த ஷார்ட் பிலிம் பண்ண முடியும் தெரியும், நம்பிக்கை இருந்துச்சு. அதனால அவரை கூப்பிட்டேன். இப்படியே மூக்குள்ளே வரல வச்சுட்டு இருந்தா எப்படி என்ன டயலாக் வரும்? பேசினா தானே. ஹலோ, ஆமா சூட் சொல்லுங்க சார். உங்க நடிக்க முடியாது சொல்லிட்டாங்க சார். பேசிட்டு அதான் சூட் வந்தது சார். ஒரு நிமிஷம் பேசிட்டே இருக்க சார். நீங்க பேசிட்டு வாங்க. போங்க. நீங்க போங்க. அவரோட பேசிட்டீங்களா? அவர்ட்ட பேசிட்டேன். இப்போ என்னப்பா சொல்றேன்? நீங்க என்ன சொல்றீங்களோ நடிகை கூட மேடம். நீங்க அங்கேருந்து வர்றீங்க, ஒரு வந்தோன்னே அப்படியே இப்படி மூஞ்சியை பிடிச்சி இப்படி பிடிச்சி அப்படியே பாக்குறாப்ல சார். ஓ, நீ அவ எப்படி பண்றாங்க மட்டும் பாரு. நீங்க வாங்க கோபால், அங்கேருந்து வாங்க. நீங்க நிக்கிறீங்க என்ன மேடம்? இந்த கதைக்கு சார் இந்த ஹீரோ தானே. இந்த ஹீரோ தான் செட் ஆக. நான் இல்லைன்னு சொல்லல. அவரு டைம் வந்து கீப் அப் பண்ணல. கஷ்டப்படுதல சார். அந்த கதைக்கு இவரு இல்ல, அவர் இல்லன்ற மாதிரி தான் நான் இமேஜினேஷன் அந்த மாதிரி என்னால முடியல. சரி, பண்ணி பாருங்களேன். ஒரு சீன் பண்ணி பார்க்கணுமே. நீங்க வரீங்க எங்க? நீ இருப்பா, நான் பாக்குறேன். நான் சொல்லி கொடுத்துறேன். நீ அதெல்லாம் கிடையாது. நீ ஏதோ இது பண்ண பேசலாம். நீ மனசை மாத்த பாக்குற, எனக்கு தெரியும். இல்ல நான் பேசுறேன்ல. கிடையாது, நீ மனசை மாத்த பாக்குற. ஒரே ஒரு நிமிஷம். நீங்க மேம் பேசுங்க மேம். நாங்க மேம் கிட்ட பேசிக்கிறேன். நான் நைட் போய் பேசிக்கிறேன். நாங்க ஒண்ணா தான் என்ன சொல்றீங்க? இல்லப்பா, ஒண்ணா தான் பேசுறதே ஒரு மாதிரியா தான் இருக்கு. அதெல்லாம் ஒரு மாதிரி பேசல. இருப்பா, நான் பேசிக்கிறேன். தம்பி, நீ எங்கேருந்து வர்ற? 26 வருஷம் கழிச்சு வந்து லவரை பாக்குற, எப்படி ஃபீல் பண்ணுவா?
26 வருஷம் கழிச்சு இந்த பொண்ணை பார்க்க வர்றேன், எப்படி ஃபீல் பண்ணுவேன்? வா ஏங்க நீ இருப்பா, நீ இருமா, நீ அங்கிட்டு போ. வாமா, வாங்க வாங்க, ஆக்ஷன். இவரு என்னடி சத்தமா என்ன செல்லம் இப்படி இருக்க? அப்படியே என்ன கூந்தல பண்ற? தடவ வேண்டாமா? என்ன கண்டினியூ. என்ன சார் நான் பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். அவர் இல்ல அவர் மூஞ்சிய பார்த்தா உங்களுக்கு எதுவும் வரலையா? டைம் வேஸ்ட் ஆகுதுங்க. அப்ப டைம் வேஸ்ட் இப்ப நீ நடிச்சே ஆகணுமா? அம்மா அப்ப ஒரு ஷாட் பண்ணிட்டாரு. அவர் ஃபேஸ பார்த்து தெரியல உங்களுக்கு? சார் அவர் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் நான் அவர் ஃபேஸ்ல அந்த ஏக்கம் தெரியலையா? இந்த கதைக்கு அவர் ஹீரோவே இல்ல, அவரோட நான் நடிக்கலன்னு சொல்லிட்டேன் சார். நீங்க இடையில சரி ஓகே, இவர் வேணாம், இவர் ஹீரோவை பாட்டு வரல, இவர் கிடையாது. இந்த கதைக்கு நான் தான் சார் ஹீரோ. ஆக்ஷன் சொல்லு. கோபால் தான் டைரக்டர். ஆக்ஷன் சொல்லுங்க. ரோல் கேமரா ஆக்ஷன். பனிமலர் அண்ணே, ஹீரோவா? அடடா, செவ்வந்தி பூ மாதிரி இருக்கு முகம், ரோஸ் மாதிரி இருக்கு ஓ இதழ். இந்த கதைக்கு நீ சரி ஏமா டைரக்டரா வந்தாலும் ஏத்துக்க மாட்டேங்கிற, ஹீரோ வந்தாலும் ஏத்துக்க மாட்டேங்கிற, என்னையா உன் பிரச்சனை? ஆல்ரெடி நீங்க ரெண்டு லவரா? இல்ல நீங்க ரெண்டு லவரானே. இந்த கதைக்கு அவர் தானே ஹீரோ. அப்புறம் எதுக்கு நீ சார் என்ன அதுதான் சொல்லணும். என்ன சார் சொல்றீங்க? சொல்லுப்பா என்ன இது கூப்பிட்டீங்க என்ன அது சொல்லுங்க. கூப்பிட்டேன், நீ டயத்துக்கு வரல, நீ டிசைட் ஆயிட்ட, நீ கிளம்பி போ, நீ தேவையில்லை, நீ பிரேமுக்கு வரவே வேண்டாம். சார் நீங்க வேற உங்க ரெண்டு பேருக்கும் பழக்க வழக்கமா? உங்க ரெண்டு பேருக்கும் பழக்க வழக்கமா? என்ன சொல்ற? அப்புறம் ஏன் உள்ள வராரு அவரு? சூட்டுக்கு யார் அவரை வேணாம் சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் வராரு? ஏன் என்ன ஹீரோ இருக்க முடியல? எனக்கு அழகு இல்லையா, அறிவு இல்லையா? சார் கைப்படாது. கைப்படாதீங்களா? ஏன் கைப்படாத ரோஸ்? ஓ நீ கிளம்பு ஃபர்ஸ்ட். ஐ ஹேட் யூ. நான் இங்க தான் இருப்பேன். நீ அங்கே இருந்து நடிக்க பாரு. ஏன் நான் ஹீரோ நடிக்க கூடாதா? நடிக்க கூடாதா? எனக்கு நடிப்பு வராதா? ஒரு டைரக்டருக்கு நடிப்பு வராதா? சொல்லு. சார் இந்த மொட்டைக்கு காதல் வரக்கூடாதா? காதல் வரலாம் சார். காதல் வர்ற வயசா சார் இது? எனக்கு என்ன 50 வயசு ஆகி போச்சு, 46. இப்பதான் காதல் அப்படியே மலர்ற டைம், காதல் அப்படியே மலர்ற டைம். வேறங்க சார் போய் மலருங்க சார். அப்ப கட்டு, உனக்கு சம்பளம் கிடையாது, கிளம்பி போ. தேவல சார் இல்லனா விடுங்க, கிளம்புறேன். கூட்டிட்டு கிளம்ப போறியா? கூட்டிட்டு கிளம்பு போ, தேவையில்ல போங்க போங்க, வர வேண்டாம். இல்ல வர மாட்டேன். வராதே, போ. சரி ஓகே. கட்.